ஹாய் காய்ஸ், இப்போ நீங்கள் ஒரு சன்கான் இது வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சன்கான் ஏன் இவ்வளோ டிமாண்டாக கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய கலரு தான். ரொம்பவே வைப்ரண்ட்டாக இருக்கும் இதோடைய கலரு. நீங்கள் பார்க்குற மாதிரி இப்படி இருக்காது. இது வந்து கொஞ்சம் குட்டி நாளில் இப்படி இருக்குது. ஒரு 1 இயர் கழித்து உங்களுக்கு ஃபுல் கலர் வந்துடும். என்ன தான் இது இந்த அளவு கலர்ஃபுல்லாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இன்னொரு ஆபத்து இருக்குது. அதுதான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அதோடைய சவுண்டு, அதோடைய நாய்ஸ் லெவல் கிட்டத்தட்ட 120 டெசிபிள்ஸில் வர ரீச் ஆகும். அதனால் உங்கள் ஷோல்டர் கிட்டலாம் இதை பார்த்து தான் நீங்கள் ஏற்றணும். எடுத்த உடனே மற்ற பேர்ட்ஸ் மாதிரி ஏற்றிடாதீங்க. காக்டெயிலு, பஜ்ஜீஸ்லாம் அந்த மாதிரி இது நீங்கள் ஷோல்டர் ஏற்றிட்டிங்கன்னா தெரியாதனமாக கூட உங்கள் காதில் வந்து ஸ்க்ரீம் பண்ணிச்சுன்னா உங்கள் இயர் ட்ரம்ஸ் சிவியராக டேமேஜ் ஆக வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அது நம்மளால் அதை ப்ரெடிக்டே பண்ண முடியாது அது எப்படி கற்றுன்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்களால் டெய்லி உங்கள் பாடி கிட்ட அட்லீஸ்ட் 1 ஹவர் இன்ட்ராக்ட் பண்ண முடியும்னா மட்டும் இந்த மாதிரி பேர்ட்ஸ் வாங்க. இதை நான் சன்கானிற்கு மட்டும் சொல்லலை, எல்லா பேர்ட்ஸுக்குமே சொல்கிறேன். அப்படி நீங்கள் உங்கள் பேர்டை வெளியே எடுக்கலைன்னா கண்டிப்பாக அது வைல்டாக மாறிடும். அப்புறம் எல்லாத்தையும் பைட் பண்ணும், அதோடைய பிஹேவியர் டோட்டலாக மாறிடும். ஓகே கைஸ், இப்போ நம்மளுடைய ப்ரைஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட் ஃபீடிங் சிக் அதுலேயும் ஒரு 20 to 30 டேஸ்க்குள்ளே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஒரு 4K கிட்ட வரும். அதுலேயுமே உங்களுக்கு அந்த எல்லோ டாமினன்ஸு, ரெட் ஃபேக்டரை பொறுத்து ப்ரைஸிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 to 7K வரைக்கும் வரும். சரி, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.